பேசணும்னு யோசிச்சு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கணும்னு. ஆனால் இங்கே வந்து பார்த்து நிறைய ஏற்பாடு ஒரு ஃபஸ்ட்டு டு 5th ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் எந்த ஒரு டீச்சர் உதவி இல்லாமல் இவ்வளவு நேரம் நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே குழந்தைகள் அவங்களாம் வந்து அவங்களாம் எல்லாருக்கும் செஞ்சுட்டு போனாங்க. அப்போ இதுக்குரிய பயிற்சி எப்படி இருந்திருக்கும்? உண்மையிலே இன்னைக்கு இந்த டீச்சர் சப்போர்ட் இல்லை, பட் இதை தொடங்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பயிற்சி நடந்திருக்கும். அப்படின்னா அந்த டிஸ்பிளே எல்லாமே அவங்களுக்கு பண்ண முடியும். உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் த டீச்சர்ஸ், hats off to the management, hats off to headmaster, correspondent, everybody. PTF எல்லாருமே hats off. உண்மையிலே பேரண்ட்ஸ் ஒரு நல்ல பள்ளியில் உங்கள் குழந்தைகளை கொண்டு வந்துருக்கீங்க. நீங்கள் தைரியமாக இருக்கலாம். உங்கள் குழந்தைகள் பெரிய லெவலில் உண்மையிலே ஒரு பெரிய லெவலில் வாழ்க்கையில் கொடுத்துட்டு போவாங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுடைய இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களும் சரி, மேனேஜ்மெண்ட் சரி, உங்களை குழந்தைகளை கதை கொடுப்பாங்க. நன்றி டு எவ்ரிஒன். மேலும் விளையாட்டு விழா என்பது பள்ளியிருக்கக்கூடிய 100% குழந்தைகளும் இந்த போட்டியில் கலந்து கொள்ள முடியும். அதை வந்து இங்கிலீஷ் என்ன சொல்லுவாங்கன்னா இன்ட்ராமுரல்ஸ் சொல்லுவாங்க. ஸ்போர்ட்ஸ் டே ஃபார் த ஸ்கூல் சில்ட்ரன். இன்ட்ராமுரல்ஸ்னா 100% குழந்தைகளும் இந்த போட்டியில் கலந்து கொள்ளலாம். இங்க மட்டும்தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். சப்போஸ் வெளியே காம்படிஷன் போடுறாங்க, பள்ளிகளுடைய 10% மாணவர்களுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். அது எக்ஸ்ட்ரா முறை சொல்லுவோம். இந்த எக்ஸ்ட்ரா முறையில் இவ்வளவு சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு உண்மையிலேயே நிறைய பள்ளிகளில் இந்த ஸ்போர்ட்ஸ் நடத்துறதே கிடையாது. பள்ளிகளுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கறதே இல்லை. இந்த பள்ளி இவ்வளவு சீரும் சிறப்பாக நடத்துறாங்க. இந்த நேரத்தில் இதற்கும் பெரிய நன்றியும் வணக்கத்தையும் பெற விரும்புகிறேன். இந்த ஸ்போர்ட்ஸை நடக்கிறது மூலமா என்னெல்லாம் டெவலப் ஆகும்? ஒரு பையனுடைய டிசிப்ளின் டெவலப் ஆகும், அவனுடைய விட்டு கொடுத்தல் தன்மை, அதை அனுசரித்து நடத்தல், குழுவாக செயல்படுதல், இது எல்லாம் இந்த இன்ட்ராமுரல்ஸ் ஸ்போர்ட்ஸ் நடக்கிறது மூலமா கிடைக்கும். ஆனா இங்க இதெல்லாம் கிடைக்கும் சொல்றோம். ஆல்ரெடி அவனுக்கு எல்லாமே கிடைக்கப்பட்டிருக்கு. பையன் அப்படியே இருக்கான். என்னெல்லாம் தேவையோ எல்லாமே அவனுக்கு இருக்கு. இது யார் மூலமாக? இந்த டீச்சர்ஸ் மூலியமா, இந்த மேனேஜ்மெண்ட் மூலியமா இது எல்லாமே கிடைச்சிருக்கு. பிசிக்கல் எஜுகேஷன். வாட் இஸ் பிசிக்கல் எஜுகேஷன்? உடற்கல்வி என்றால் என்ன? பிசிக்கலி ஸ்ட்ராங், mentally straight and morally strong. மனதாலையும் உடலாலையும் உள்ளத்தாலையும் உறுதிப்படுத்திருக்கிறதுனா என்னது? பிசிக்கல் எஜுகேஷன். உறுதிப்படுத்தப்படுவதா பிசிக்கல் எஜுகேஷன். அதாவது இந்த குழந்தைகள் இருந்த அந்த இவ்வளவு நேரம் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே இருந்தது. அமைதி, அவளை அமைதி காத்து அந்த விழாவை சிறப்பாக நடத்துறதுக்கு உண்மையிலேயே வந்து யாருமே வந்து எந்த டீச்சர் உள்ள வந்து டிசிப்ளின்லாம் பார்க்கல. பையன் அவனாக வந்து 4 மணி நேரமா அவனாக உட்காந்துருந்தா எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அவளாக இருந்தது. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பள்ளிக்கூடத்தில் உட்கார்ந்துருக்க குழந்தைகளில் மினி வேர்ல்ட் சாம்பியன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, மினி ஒலிம்பியன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் செல்ஃப் டிசிப்ளின் தான் எல்லாமே. ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் உருவாகணும்னா செல்ஃப் டிசிப்ளின் இஸ்மல். அவனே பாதுகாத்துக் கொண்டு அவனை பக்குவப்படுத்திக் கொண்டால் மட்டும்தான் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் உருவாக முடியும். அது இங்கே உண்மையிலே 100% இருக்கு. அதனால 100% இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் ஒலிம்பியனாவோ இல்லை மேட்ச் ஆடுறதோ வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. போட்டிகள் நடந்திருக்கலாம் நினைக்கிறேன், முடிஞ்சிச்சு நினைக்கிறேன். ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் நடந்துச்சா? நடக்கலையா? ஈவெண்ட் நடந்துச்சுங்களா? 1 நடந்து இருக்கு. சரி, ஆல்ரெடி நடந்து முடிந்த ஈவெண்ட்ல சிலர் தோற்கலாம், பரவாயில்லை, தோற்றம் நினைக்காது. ஃபெயிலியர் தான் சக்சஸ் உடைய வழி. ஸோ ஃபெயிலியரை அனுபவிங்க, என்ஜாய் பண்ணுங்க. அப்போ மட்டும்தான் நீங்க சக்சஸ் ஆக முடியும். You may lose
race today, he may miss a goal today, he may fall down today, but failure is not failure. Refusing to get up is a failure. கீழே உளுந்து கிடக்கிற தப்பு இல்லை, உளுந்த எந்திரிக்கணும். அது எந்திரிக்கிற சக்தி 100% உங்களுக்கு இருக்கு. உங்களுக்கு நல்ல ஆசிரியர் இருக்காங்க, உங்களை எழுப்பிடுவாங்க. பதக்கம் கிடைப்பது மட்டும் வெற்றி அல்ல, பதக்கம் கிடைப்பது மட்டும் வெற்றி அல்ல. நேற்றைய உங்களை விட இன்றைய சிறப்பாக இருப்பது உண்மையான வெற்றி. நீங்க வெற்றி, அதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் நான் எனக்கு மெடல் அடிச்சிட்டேன் அப்படின்னு சந்தோஷப்படக்கூடிய நபர்கள் 100% தான் இருக்க முடியும். மிச்ச 90% மக்கள் கண்டிப்பா வெற்றி அடைய முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ண முடியாது? நான் வெற்றி அடையாளம் கீழே போயிடக்கூடாது, ஒதுங்கி நின்றக்கூடாது. நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் என்ன, நான் நேற்று என்ன பண்ணேன், நீங்க நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னுடைய அச்சீவ்மெண்ட் லெவல் எங்க இருக்கு அப்படிங்கிறத நீ உணர்ந்துட்டால நீ வெற்றியாளன் தான். நீ அடுத்த வெற்றிக்கு போயிடுவ. இதுக்கு ஒரு நம்முடைய உசைன் போல் அவருடைய முன்காலத்தில், அதாவது முதல்ல ஒரு பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ண காலத்தில் அவருடைய பெரிய அச்சீவ் 2 ஒலிம்பிக்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாரு. 2 ஒலிம்பிக்ஸ்லையும் அவர் அச்சீவ் பண்ணல, பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. அதிவேக ஓட்டக்காரர், 9.58 செகண்ட்ஸ் ஓடிய ஓட்டக்காரர். முதல் 2 ஒலிம்பிக்ஸ் அவர் சாதிக்கல, அதனால மனம் தளரல. அவர் எதையும் என்ன பண்ணல, சொல்லிட்டு போயிடல. அவர் என்ன பண்ணாரு, மேலும் மேலும் அவருடைய பயிற்சியை கூட்டினாரு. கன்சிஸ்டன்சி, அதாவது தொடர்ச்சியாக அவருடைய பயிற்சியை செஞ்சுட்டு இப்ப வேர்ல்டு நம்பர் 1 வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் 9.58 செகண்ட் ஒலிம்பியன், கிட்டத்தட்ட 8 கோல்டு ஒலிம்பிக்ஸ் வாங்கியிருக்காரு. அதிகமான கோல்டு வாங்கின ஒரே ஒரு வீரர் யாருன்னு கேட்டீங்கன்னா உசேன் போல்ட் தான். அவர் வாழ்க்கையில ஸ்டார்ட் பண்ண டயத்துல அச்சீவ் பண்ணல. அவரை நம்பி அவர் நாட்டிலிருந்து அனுப்பிச்சாங்க. 2 ஒலிம்பிக்ஸ் அச்சீவ் பண்ணல. ஆனா மேலும் தொடர்ச்சியாக ஓடி 8 கோல்டு அடிச்சிருக்காங்க. ஒரு பெரிய விஷயம். அதாவது பெய்ஜிங் ஒலிம்பிக்ல 2 கோல்டு, லண்டன் ஒலிம்பிக்ல 3 கோல்டு, 2016 ரியோ ஒலிம்பிக்ல 3 கோல்டு அடிச்சிருக்காரு. ஸோ அதனால நீங்க தோல்வி இருந்துச்சுன்னா தயவு செய்து என்ன பண்ணாதீங்க, துவண்டு போகாதீங்க, தேங்கி நின்றாதீங்க, மேலும் முயற்சியை போடுங்க, வெற்றி அடையுங்க. வாய்ப்புக்கு தம்பிக்கு நன்றி.